Hi everyone, 12th standard chemistry. So நாளைக்கு எக்ஸாமு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் பேப்பர் போனோம். புக் பேக் 1 மார்க் எப்படி ஒரு 15-20 வந்துடும். 15 to 13 வந்துடும் 15க்கு. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஒரு லெசனுக்கு 1-2 தான் வரும். இப்போது பிளராக இருக்குது. 2 மார்க்ஸ் பாருங்கள். எல்லாமே நீங்கள் படிச்சிக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. இதே தான் வரும் நாளைக்கு. கேன்ஜூஸ் லாஜு எத்தில் போர் டெஸ்ட் படிச்சிங்களா? அண்டு ஹோம் சிக்னல். இது ஹோம் சிக்னல்னால் யூஸ் ஆஃப் ஃபாஸ்பின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லாந்த்ரைட் கண்ட்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னு தெரில எனக்கு சரியா. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து புக்கின், 0 ஆர்டர் தான் புக் பேக். அப்போ 2 எக்ஸாம்பிள் தான் எழுதிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிவிஸ் அசில் விஸ் பேஸ், இது ஈஸி 8th லெசன். ஸோ அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் பிசிக்கல் படித்தாலும் ஒழுக்கமாக நல்லதுலாம். ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன், பிக்ரிக் ஆசிட். ஸோ இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது லிமிட்டேஷன் ஆஃப் வெலிங்கன் டயக்ராம் கண்டிப்பாக வந்துடும். ஃபிஷஸ் ட்ராப்பஸ், ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. நிறைய பேர் இது படிக்காமல் இருக்கீங்க. 3rd லெசன் குரோமைட் குளோரைட்டிஸ், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், சூடோ ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ எல்லாமே ஈஸி தான். ப்ராப்ளம், ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இது ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் எத்திலின் கிளைக்கால் என்ன கேட்டிருக்கான். டீஹைட்ரேஷனில் கான்கெச்2SO போட்டால் என்ன ஆகும், ஆனைடைட் ஜிங்க் குளோரைட் போட்டால் என்ன ஆகும், ஆக்சிரேனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இது நீங்கள் அந்த டீஹைட்ரேஷனில் பார்த்திங்கன்னா 2 இருக்கும், மொத்தம் 3 இருக்கும், அதில் 2 கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான புக் பேக்கில் இருக்க 12வது லெசனோட நம்மளுடைய இது கம்பல்சரி கண்டிப்பாக அடிக்கடி கேட்குறாங்க. எத்தனாம் கேஸு கூட இது போட்டால் ஏ கிடச்சிடும். அண்ட் ரோஸ்மந்த் ரிடக்ஷன் நடந்து இது நடந்து முடிச்சிடும். ஸோ இதை நீங்கள் பார்க்காம போயிடாது. 5 மார்க் ஜோன் ரிஃபைனிங்கு, ப்ராத் ரொட்டேஷனு, எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் இதெல்லாம் பார்த்தா எழுதிடலாம். லாந்த்ரைட் ஆக்டினேட் கண்டிப்பாக நாளைக்கு ஏதாவது ஒன்று வந்துடும். டைபோரான் படிச்சுக்கோங்க. டெக்கன்ஸ் ப்ராசஸ் பார்த்திங்களா கேட்குறாங்க. யூசஸ் ஆஃப் குளோரின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெட்டல் டிஃபெக்ட் கேட்டாங்க. அதுக்கு பதில் இன்டெகிரேட் ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எழுதிடலாமே. தொகைப்படுத்தப்பட்ட முதல் வினை, ஆண்டர்சன் ஈக்குவேஷன் கண்டிப்பாக எழுதிடலாம். ஸோ இது பாருங்கள் அன்னோட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கோல்ப்ஸ் ரியாக்ஷன், தாலின் ரியாக்ஷன் மீன்ஸ் பினாப்திலின் ப்ரிப்பேர்ட், கப்ளிங் ரியாக்ஷன் மேலே இருக்கும். இல்லைனா கன்னிசாரோ ரியாக்ஷன், ஆல்டால் கானிசாரோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. விக்டர்மேயர் லூகாஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கோல்ப்ஸ் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன், ரீமர் டீமன், அதுக்கப்புறம் ஷார்டன் பாமன், டவுஸ் ப்ராசஸ், குமீன் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 12th லெசன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஆக்ரோலின்னு அப்படின்னு இருக்கும் கிளிசராலில், டீஹைட்ரேஷன் கிளிசரால், டிஎன்ஜியும் கிளிசரால் இருக்கும். அதாவது 12th லெசன் பார்த்தா யூரோட்ரோஃபின்னு ஒரு கொஸ்டினுக்காக படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் 12th லெசனில் 3 டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட், ரோஸ்மந்த் ரிடக்ஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெர்கின்ஸ் ரியாக்ஷன், நனவல் ரிடக்ஷன் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபார்மலின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா HV ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. ரெடியூசஸ் ஃபார்மிக் ஆசிட் பார்த்துக்கோங்க. டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாலே ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனும் பார்த்துக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் நான் கொடுத்த கடைசி நிமிஷம் கொஸ்டினாவது பாருங்கள், உன்னால் எழுத முடியும். ஸோ மொத்தமாக நம்ம கொடுத்த எல்லாமே இருக்குது. பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவனும் பாஸும் பண்ணலாம், சென்டம் படிக்கிறவனும் சென்டமும் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.